Yes, friends. HIM Today's Teaching சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சன்ட்ஸ் க்ரீக்கில் உள்ள ஆக்சன்ட்ஸ், அதாவது க்ரீக்கில் உள்ள உச்சரிப்பு எப்படி நம்ம உச்சரிக்கணும் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஆக்சன்ட் வந்து தேர் ஆர் 3 ஆக்சன்ட்ஸ், அதாவது க்ரீக்கில் வந்து 3 ஆக்சன்ட்ஸ் இருக்குது. அது ஒன்று வந்து அக்யூட் ஆக்சன்ட், அப்புறம் கிரேவ் ஆக்சன்ட், சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஆக்சன்ட். ஓகேவா? அக்யூட் ஆக்சன்ட் வந்து இந்த பாருங்கள், இந்த மாதிரி மார்க் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அக்யூட் ஆக்சன்ட் வரும்போது இந்த மாதிரி மார்க் யூஸ் பண்ணுவாங்க. கிராவ் ஆக்சன்ட் வரும்போது இந்த மாதிரி, இந்த சைடு ஃபஸ்ட்டு இது வந்து இந்த சைடு நம்ம பார்க்குறோம், இது இந்த சைடு ரிவர்ஸில் வர்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஆக்சன்ட், இதை நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு வளைவு மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கேப் மாதிரி வரும். ஓகேவா? இந்த மாதிரி வரும், இப்படி வரலாம். ஓகேவா? அது ஃபஸ்ட்டு அக்யூட் ஆக்சன்ட் அப்படின்னா இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் இங்கே பார்க்கலாம். தேஆஸ், அதாவது தேஆஸ், அதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். தேஆஸ், தேஓஸ், தேஓஸ். இது நம்ம தேயோஸ் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணல, தேயோஸ் அப்படின்னு ரீட் பண்ணாமல் தேஓஸ். இப்போ இங்கே இது 2 சிலபிள்ஸாக இருக்குது. அதாவது நமக்கு இந்த ஆக்சன்ஸில் வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது 1 சிலபிளாக இருக்குது அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு வேர்டு வந்து 1 சிலபிளாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஆக்சன் மார்க் வந்து, இந்த மார்க் வந்து எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதே இதில் பார்க்கும்போது 2 சிலபிள் இருக்குது. 2 to 4 இந்த மாதிரி உள்ள எல்லா சிலபிள்லையும் 2லேருந்து என்னென்ன சிலபிள்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்குமே நம்ம ஆக்சன் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் தேஓஸ், அப்போ இதில் பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வந்து இதை வந்து பிரிக்கிறோம். தேயோஸ் அப்படின்னு சொல்லாமல் தேஆஸ், இந்த மாதிரி 2 இருக்கிறனால இந்த இடத்துல இதை நம்ம ஆஸ் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா ஓஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறனால இந்த இடத்துல நம்ம ஒரு அந்த ஆக்சன் வந்து நம்ம கொடுக்குறோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கிரேவ் ஆக்சனில் வந்து இது வந்து பெரி, ஓகேவா? பெரி அப்படின்னு மட்டும் சொல்லாமல் ரீ அந்த மாதிரி பிரிக்கும். ரீ. அப்போ 2வது இருக்கிறது வந்து அதை கொஞ்சம் நம்ம அழுத்தி சொல்கிறதுனால பெரி ஆக்சன் மார்க் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னா சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஆக்சன். இது வந்து சர்க்கம்ஃப்ளெக்ஸ் வந்து இது என்ன அப்படின்னா, இப்போது இது வந்து நியோமா அப்படின்ட்டு இப்போ நியோமா. அப்போ இது வந்து நம்ம நியோமா அப்படின்னு நம்ம சொல்லாமல் யூமா, அதை நம்ம கொஞ்சம் வளைச்சி சொல்கிற மாதிரி சொல்கிறோம். நியூமா அப்படின்னு நம்ம சொல்லலை, நியோமா அப்படின்னு நம்ம சொல்கிறனால இந்த இடத்துல ஒரு வளைவு, அந்த சவுண்டு வந்து கொஞ்சம் வளைந்து வர்ற மாதிரி இருக்கிறனால இது இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி ஆக்சன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஆக்சன்ட் அப்படின்னா அந்த எழுத்தில் வந்து இப்போ ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த வேர்டில் வந்து எந்த இடத்துல அழுத்தம் வந்து இல்லைன்னா அதை வந்து தனியாக நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமோ, இப்போ தேயோஸ் அப்படின்னு சொல்லாமல் தேயோஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ தேஓஸ், அந்த ஓஸ் அப்படிங்கிறது நம்ம தனியாக சொல்கிறனால இந்த இடத்துல ஒரு ஆக்சன்ட் வரும். இதில் பெரி அப்படின்னு வராமல் பெரி அது தனியாக நம்ம சொல்கிறோமா, பெரி. ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் நியூமா நியூமா இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நம்ம இந்த மாதிரி ஆக்சன்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஆக்சன்ட்டில் வந்து இந்த 3 ஆக்சண்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கும் தனியாக நிறைய ரூல்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்போதைக்கு இந்த இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டால் நமக்கு போதும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Thank you.